வணக்கம். மூக்கையூர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம படகுல வேலை பார்த்துட்டு வந்த பின்னாடி முதல்ல சமைச்ச ஒரு வீடியோ தான். கனவா மீனை சமைக்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னே முதல் கடல் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் சீற்றத்தோடு நம்ம கடலுக்கு வந்தோம். அந்த கடல் சீற்றத்தோடு நம்ம வலைகள் எல்லாமே ரொம்ப சேதாரமாகிடுச்சு. அது எல்லாத்தையும் தான் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம நல்ல ஒரு விதமாக வலையை விட்டு நம்ம மீன் பிடிச்சிட்டு அப்படியே கரையை திரும்பிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காற்று எதுவுமே அதிகம் இல்லை. இன்றைக்கி தான் இன்றைக்கி அது மாதிரி தான், எந்த காற்றுமே இல்லாதோட நம்ம நிழலுக்காக டென்ட் மாதிரி கட்டிட்டு அப்படியே நம்ம படகை கரையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கரையை வரும்போது தான் நம்ம இப்போ கனவா மீனை சமைக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாரையும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நண்பர்கள் எல்லாருமே மீன் பிடிக்கிற வீடியோவை விட சமையல் வீடியோவுக்கு தான் அதிகமான ஆதரவுகள் கொடுப்பீங்க. எல்லா நண்பர்களுமே தொடர்ந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனவா மீனில் இது ஓட்டு கனவா மீன். ஓட்டு கனவா மீனை நம்ம சமைச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம கடலுக்கு கஞ்சி தான் கொண்டு வருவோம். அதுலேயும் அந்த கஞ்சிக்கு இந்த மாதிரி கனவா மீன், நண்டு இதெல்லாம் வரட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். எப்போவுமே கனவா மீனை சமைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஈஸியான அளவில் நம்ம சமைச்சிடலாம். ஆனால் அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் எப்போவுமே லேட்டாகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையான முறையில் நம்ம இதை சுத்தம் பண்ணணும். அதில் கணவாயில் இருக்கிற அந்த கருப்பு மைப்பகுதியை நம்ம அதை கலைக்கிற அளவுக்கு நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் இந்த கணவாயுடைய கறி இந்த மாதிரி வெள்ளைன்னு வரும். இல்லை விட்டால் அது அப்படியே எப்படியுமே கொஞ்சம் கருப்பாயிரும். நம்ம ரொம்ப கவனமான முறையில் எடுத்தனால இந்த கறி நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்ம கனவா கறியை சுத்தம் பண்ணி எடுக்கணும். நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு சின்ன சைஸில் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே சமைச்சுக்கிறலாம். கோட்டை பக்கத்துலையா தண்ணி கிடக்கும். தண்ணி கேட்டு அதுக்கு தானே
நல்லா கிரேட்டி வச்சுருவேன். 40 நாள் கழிச்சு திங்கும் கணவாயை. சல்லிது கரையாண்டு தக்காளி போட்டு போடுறியா? திகட்டு கடல் மேலே பொறுத்த மட்டும் காற்று அதிகம் இல்லை விட்டாலே நல்ல வெயில் இருக்கும். அதனால தான் நல்ல நிழலுக்காக நல்ல நம்ம பாயை வந்து டென்ட் மாதிரி கட்டி தான் நம்ம வந்து இப்போ சமைச்சு அதோட சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அருமையான கனவா சமையல், அதோட சூப்பரான ஒரு சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுமே வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் நம்ம படகு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு வந்து
இன்றைக்கி ஒரு அருமையான சாப்பாடோடு நம்ம வந்து கரையை வந்தோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.